குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/9/2025 வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் 20ஆம் நாள், தக்ஷணாயனம், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:48 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:04 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று அதிகாலை 3 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 2:49 வரை கௌளவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:48 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:48 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும். விரதாதி விசேஷங்கள் திருவோண விரதம் மற்றும் பிரதோஷ தினம். திருவோண விரதம் என்பது ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளுடைய அனுகிரகம். தச அவதாரங்களில் வாமன அவதாரத்தை குறிக்கக்கூடியது இந்த திருவோண விரதம். ஆக வெள்ளிக்கிழமை தினத்தில் அமைந்திருப்பது இன்னும் விசேஷம். பொதுவாக மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள் தான். இந்த நாளில் கேரள மக்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய விரதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது திருவோண விரதம். மற்றும் சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷமும் இந்த நாள்தான். சிவபெருமானுக்குரிய அபிஷேக ஆராதனைகள், புஷ்பங்களினால் அலங்காரங்கள், அர்ச்சனைகள், வில்வார்ச்சனை, வீட்டில் வில்வாஷ்டகம் படிப்பது மிக மிக நல்லது. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய 5 மந்திரங்கள் பஞ்சாட்சரம் என்று பெயர். வயநமசி, மசிவயன, எனம சிவ, சிவய நம, நமசிவய. இந்த பஞ்சாட்சரம் சொல்ல முடியாதவர்கள் ஓம் நமசிவாய, சிவாய நம ஓம் என்று சொல்லலாம். நந்தியம் பெருமானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய அந்தி சாயக்கூடிய நேரம். ஆக அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு சகல விதமான தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், முன்னோர்களுடைய சாபங்கள் தீரும். உங்களுடைய முன் ஜென்மம் 7 ஜென்ம பாவங்கள், கர்ம வினைகள் நீங்குவதற்கு பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வது அற்புதத்தை தரும். இந்த நாளில் சிவபெருமானுக்கு பாசி பருப்பு கொண்டு பாயசம் நைவேத்தியம் செய்து அதனை தானமாக கொடுப்பதால் பிதுர்தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிணறு பராமரிப்பு பணிகளை தொடர்வதற்கு ஏற்ற நாள், விதை தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு உகந்த நாள், வழக்கு சம்பந்தமான பணிகளை தொடருவதற்கு நல்ல நாள், ஆடை நிமித்தமான முடிவுகளை எடுப்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:45 முதல் 10:29 வரை மேஷ லக்னம். இரவு 10:30 முதல் 12:32 வரை ரிஷப லக்னம். 12:33 முதல் காலை 2:43 வரை மிதுன லக்னம். 2:44 முதல் 4:51 வரை கடக லக்னம். 4:52 முதல் 6:57 வரை காலை சிம்ம லக்னம்.
6:58 முதல் காலை 8:57 வரை கன்னி லக்னம். காலை 8:58 முதல் 11:03 வரை துலாம் லக்னம். 11:04 முதல் 1:14 வரை மதியம் விருச்சக லக்னம். 1:15 முதல் 3:22 வரை தனுசு லக்னம். 3:23 முதல் 5:16 வரை மகர லக்னம். 5:17 முதல் 6:59 வரை கும்ப லக்னம். இரவு 7 மணி முதல் 8:40 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான், களத்திர காரகன். ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி விரதமிருந்து வழிபட்டால் சீக்கிரமாக திருமணம் நடக்கும். ஒரு நபருடைய ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நிச்சயமாக வேண்டுமானால் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் அந்த ஜாதகருக்கு இருந்தால் அவருக்கு வரக்கூடிய மனைவி நல்ல செல்வாக்கு, நல்ல சிறப்புக்குரியவளாக, நல்ல அழகானவளாக அமைவாள். அதே போல பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் கணவன் ஸ்தானம், களத்திர ஸ்தானம், அதில் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் ஆசை இருக்கும் பட்சத்தில் அவர் நல்ல கணவனாக அமையக்கூடும். ஆகவே வெள்ளிக்கிழமை தினத்தில் சுப கிரக ஓரைகள் நேரத்திலும் சுக்கிர ஓரையிலும் விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். 27 முறை மட்டும் சொன்னால் போதுமானது. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கு உண்டான தானியம் மொச்சை சுண்டல். மொச்சை பயிறு தான் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குரிய தானியம். ஆக இதனையும் சுண்டலாக செய்து மாலை நேரத்தில் வீட்டில் வழிபடுவது விசேஷம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான ராசி பலன்களைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மிகச் சரியாக 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையானது 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகத்தில் விழுகிறது. பூர்வீக சொத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கும். அரசியலில் இருப்பவர்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். இந்த நாள் கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். கோபத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுத்துவிடும். எதை செய்தாலும் நாசுக்காக, சூக்ஷ்மமாக ஒவ்வொரு விஷயத்தினுடைய நுணுக்கத்தை புரிந்து கொண்டு செய்தால் நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பில் இருக்கக்கூடிய நிலைகளை முடிக்க அதிக முற்படுவீர்கள். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புக்காக பயிற்சி எடுப்பவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கிறது. வெளியூர்களில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட காலமாக செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். உறவுகளினால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் இறக்கும். ஒரு சிலருடைய சந்திப்புகள் உண்டாக்கும். ஒரு சிலருடைய வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். வெள்ளிக்கிழமை தினம் புதிதாக சில பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். இந்த நாள் கல்லுப்பு வாங்கி வைப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் மஞ்சள் வாங்கி வைக்கலாம், வெல்லம் வாங்கி வைக்கலாம். கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த நாள் விசேஷத்தை கொடுக்கும். மேஷராசி அன்பர்கள், வீட்டை அலங்காரம் செய்ய நினைப்பீர்கள். புதிதாக வண்டி வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். பழைய வண்டிகளை மாற்ற எண்ணுவீர்கள். அதே போல வீடு சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகம் ஓடிக்கொண்டே இருக்கும். வீட்டினால் சில பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். இந்த நாளில் கேட்கக்கூடியவர்கள் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த இடத்தில் பகை வரலாம் அல்லது உடல்நலம் பாதிக்கப்படலாம். செய்யக்கூடிய இடத்தில் நிம்மதியற்ற நிலைகள் இருக்கும்.
6ஆம் இடம் என்பது நிலராசி இருந்தாலும் அந்த இடத்தில் அதிபதியான செவ்வாய் பகவான் பகை வீட்டில் இருப்பதாலும் உங்களுக்கு இடம் சம்பந்தமான சில இழுபறிகள் இருந்து கொண்டே இருக்கும். வேறு இடங்களுக்கு போகலாமா அல்லது வெளியூர்களுக்கு போகலாமா என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களினுடைய குணத்தை புரிந்து கொண்டு செய்யுங்கள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து செய்வது நல்லது. நிச்சயம் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றபடி பணம் பொருளாதார நிலைப்பாடுகளில் ஓரளவிற்கு நல்ல லாபத்தை பெற முடியும். வரக்கூடிய பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். செலவுகள் இருக்கும், அந்த செலவையும் கட்டுப்படுத்துவது அவசியம். முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். தம்பதியர்கள் இடையே நல்ல ஒரு சூழ்நிலை, நல்ல மனநிலை இருக்கும். ஆரோக்கியமான உறவு நிலை அமையும். உடல் மட்டும் ஆரோக்கியம் அல்ல, எண்ணமும் ஆரோக்கியம், மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே ஆரோக்கியமான உறவு நிலை இருக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்கிறது. புகழ் பெறுவதற்கான அனைத்து அம்சங்களும் நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி வியாபாரம் நடக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். சுமூகமான நிலை எட்டக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மேஷராசி அன்பர்களை, இன்றைய ராசி பலனை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பற்றிய சந்தேகங்கள் எழுமானால் அல்லது பொது விஷயங்களை பற்றியோ ஜோதிடத்தை பற்றியோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பற்றியோ எதுவாக இருந்தாலும் கமெண்டில் உங்களுடைய கேள்விகளை கேட்கும் பொழுது நாளைய தினம் அதற்கான பதில் உங்களுக்கு சொல்லப்படும். கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் சுருக்கமாக கேட்பது நல்லது. ஒரே கேள்வி மட்டும் கேட்டால் அதற்குண்டான விளக்கம் உங்களுக்கு நாளைய தினம் நிச்சயம் வழங்கப்படும். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரை உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு திசை உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். 1ஆம் எண் அதிர்ஷ்டகரமான எண் உங்களுடைய ராசி முதல் ராசி 12லேயே. அதிர்ஷ்டகரமான நிலம் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல சுப பலனையும் கொடுக்கக்கூடியது. நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் சந்திப்புகள் நிகழலாம். வேண்டிய விஷயங்கள் நடக்கும். ஞானம் பிறக்கும். நல்லது கெட்டதை புரிந்து செய்வீர்கள். அசௌகரியங்கள் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் சரி பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பிறருடைய வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் கடகத்தில் சஞ்சார். ஆக பணம் பற்றிய விஷயங்களில் அதிக பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை இருக்கும். சமூகத்தில் நீங்கள் மிகப்பெரிய நபராக போற்றப்படுவீர்கள். நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் சேரும். அலுவலக வேலைகளை மிக அழகாக சரியாக முடிப்பீர்கள். புகழ் மேம்படும் நாள். முயற்சிக்கு ஏற்றபடி வெற்றி கனியை ருசிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையட்டும். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களை, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான ராசி பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுக்கிர பகவான் என்றாலே கலைக்கு அதிபதி, களத்திர காரகன், மனைவி பற்றி சொல்லக்கூடியவர். ஆக ரிஷபராசி அன்பர்களுடைய அதிபதி சுக்கிர பகவானே. ஆக எல்லா பொருள் மீதும் வெளிநாட்டு பொருள் மீது ஆசை இருக்கும். கலை சம்பந்தமான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். விலையை பார்க்காமல் தண்ணீர் போன்ற ஒரு விஷயத்தை செலவு செய்வீர்கள். பணம் பணமாக பார்க்க மாட்டீர்கள். சினிமா துறைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் அல்லது மற்ற கலைத்துறைகளில் பொதுவாக பயணிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். இதுவரையில் தெரியாமல் நீங்கள் அறியாமல் இருந்த சில நுட்பங்கள் அறியக்கூடும். முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பணம் பொருளாதார நிலைகளில் ஏற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காரிய அனுகூலம் உருவாகும். கைக்கு செலவுக்கு ஏற்றபடி பண வருமானம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள நினைப்பீர்கள் அல்லது சுற்றுலா போக கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வரலாம். இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எதை செய்கிறீர்களோ அந்த வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். எந்த விதமான இடர்பாடுகளோ தீங்குகளோ உங்களுக்கு காணப்படாது. அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இருக்கும். புதிய இடத்தை பார்க்க செல்வீர்கள். புதிய அக்ரிமெண்ட், அதே போல முக்கிய விஷயத்திற்கு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடும். சாதாரணமான சூழ்நிலைகளில் இருந்து அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுவீர்கள். எதிர்பார்த்தபடி பண வருமானம் உயரும். சேமிப்பு அதிகரிக்கக்கூடும். பொருளாதார நிலைகளில் ஏற்றத்தை பெறுவீர்கள். சேமிப்பதால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். செலவுக்கு போக மீதம் இருப்பதை பார்த்து மிக சந்தோஷம் அடைவீர்கள். மனநலம் ஆரோக்கியமான ஒரு நிலையில் தான் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் உண்டு. எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கையாகவும் இருப்பீர்கள். எதிலும் செய்யக்கூடிய தைரியம், பக்குவம் உங்களுக்கு இயல்பாக உண்டு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி,
மிக பலம் பொருந்தியவர்களாக வெற்றி நடை போட போகிறீர்கள். உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்களின் முகாந்திரமாக சில நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. காதலர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். இருவருக்குமான இணைவு என்பது இன்னும் பிடிமானமானதாக இறுக்கமாக இருக்கும். எதையுமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. புரிந்து கொள்வீர்கள். குடும்ப விஷயங்களை அறிந்து தெரிந்து செய்வதால் இந்த நாள் மனதில் தெளிவு பிறக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நண்பர்களுடைய கூட்டாக செய்து முடிப்பீர்கள். சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். பேச்சினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நல்ல விஷயங்களை பேசி நல்ல பெயரை பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு புகழ் கூடிக்கொண்டே இருக்கும். வேலை, வியாபாரம், வருமானம், தொழில் நுட்பங்களை புரிந்து செய்வதாலும் வருமானம் உங்களுக்கு பன்மடங்கு பெருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியம் இந்த நாள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு திசை உங்களுக்கு ஏற்றது. 2ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமைகிறது. ராசியினுடைய 2வது ராசி ரிஷபராசி என்பதால் அந்த 2 என்பது சந்திரனை குறிக்கும். சந்திரன் உச்சம் பெறுவது உங்கள் ராசியில்தான். ஆகவே 2ஆம் எண் உங்களுக்கு யோகத்தை தரும். அதிர்ஷ்டகரமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். வெள்ளிக்கிழமை தினம் மங்களகரமான நாள். நல்ல சுபத்தை தரக்கூடியது. மஞ்சள் விசேஷம். ஆக வெளிர் மஞ்சளை பயன்படுத்துங்கள். ஆண்களும் பெண்களும் சரி. நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களோடு தொடர்புகள் ஏற்படும். மிக முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பழைய விஷயங்களை கலைந்து புதிய விஷயத்தை தொடங்குவீர்கள். முக்கியமாக பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். வேலை வாய்ப்பு கைகூடி வரும். தொழில் முனைவோருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனித்திருப்பது நல்லது. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கும். நல்ல பலன்கள் பெறக்கூடும். இருந்தாலும் ஒரு சில நேரம் சாதாரணமாகவும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எதிலும் ஜாக்கிரதையாக இருங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உத்வேகம் இருக்கும். அரசியலில் களை கட்டக்கூடும். தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு மறுவார்த்தை இருக்காது. வேலை தொடர்பான செயல்களில் வேகம் இருக்கும். புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உடல் பலம் பெறும். தொழில் விருத்தி இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்மையை தரும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனநிலை திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் பல நன்மைகள் சாதிக்கக்கூடும். காதலர்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், செப்டம்பர் 5ஆம் நாளுக்கான ராசி பலன்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சரியாக செய்ய நினைப்பீர்கள். இழுபறியான விஷயங்கள் உங்களுக்கு சில நேரம் வரலாம். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. கொஞ்சம் கவனம் தேவை. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான நாட்டம் இருக்காது. ஏதோ ஒரு விஷயம் பொறுப்பற்ற தன்மையாகத்தான் இருப்பீர்கள். நல்ல படிக்கக்கூடியவர்கள் நீங்கள். இருந்தாலும் இந்த நாள் மன எண்ண போக்கு உங்களுக்கு சீராக அமையாது. அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்கள் பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை மீறி ஒரு சில செயல்கள் நடக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதையாக இருக்காதீர்கள். பேசுவதோ அல்லது செயல்படுவதோ கையெழுத்திடுவதோ கூடாது. யாருக்காகவும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். வேலை தொடர்பான விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயந்திரங்களை இயக்குபவர்கள் தேவையற்ற விஷயங்களுக்காக பிரச்சனைகள் வரலாம். சிறு வகையிலாவது விபத்துகள், சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். நல்ல விஷயங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த நாள் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த நாளை கழித்தால் போதும் என்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மன ஓட்டம் சீராக இருக்காது. குழப்பவாதியாகவே இருப்பீர்கள். அதிலும் மகரம், சனீஸ்வர பகவான் இந்த வீட்டை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். ஆகவே சந்திர பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தேவையற்ற மனக்குழப்பங்கள், தீராத பிரச்சனைகளை பற்றி அடிக்கடி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில அழுத்தங்களை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியம் என்பது இருக்காது. உடல்நல குறைவு ஏற்படலாம். அவ்வப்போது ஒரு சிலருக்கு தலைவலி மற்றும் கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். தேவையான அளவுக்கு மருத்துவரை சந்தித்து குணம் பெறுவது நல்லது. நீங்களாக சுயமாக மருந்து மாத்திரைகள் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தியானம், யோகாசனங்கள் செய்தால் ஓரளவிற்கு கட்டுப்படும். நவ கிரகங்களை வழிபடுவது சிறப்பு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். வரம்பு மீறிய செலவுகள் இருக்கும். திட்டமிட்டு செய்தால் கூட அது உங்களுக்கு கட்டுப்படாது. பிள்ளைகளுக்காகவோ குடும்பத்திற்காகவோ ஏதாவது உங்களுடைய சுய விஷயத்திற்காகவோ விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. லாபத்தை எண்ணி முதலீடு செய்யாதீர்கள். அது உங்களுக்கு நட்டத்தை கொடுத்துவிடும்.
சேமிக்கவும் முடியாது. சேமித்த பணமாவது பத்திரமாக இருக்கும் என்றால் சேமித்த பணத்திலிருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். அல்லது தேவையற்ற அளவுக்கு பொருட்களை வாங்கி சில நேரங்களில் நஷ்டங்கள் உண்டாகும். முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடன் வாங்கி பொருட்களை முதலீடு செய்ய வேண்டாம். குடும்ப உறவுகளிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. வீண் வாக்குவாதம் தான் வரும். உங்களுடைய இருவருக்குமான இணைவு என்பது பிரிவை ஏற்படுத்திவிடும். மற்ற விஷயங்களை பற்றி எதையுமே பேசாதீர்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களையும் பேசாதீர்கள். வெளிநடப்பு, சமூகம், எந்த விதமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உறவுகளை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் இடத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்கள், ஒரு சிலருக்கு சந்தேக உணர்வுகள் வரலாம். நண்பர்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் போகலாம். எதிர்பார்த்தபடி உங்களுடைய நண்பன் இல்லாமல் அவர் பகையாக கூட மாறலாம். ஆக பேசாமல் இருப்பது பெரிய மந்திரம். அதையே நீங்கள் கடைபிடியுங்கள். உணவில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய நாள். வெளியிடங்களில் வண்டி வாகன பயணங்களின் போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பல வருடங்கள் அனுபவங்கள் இருந்தாலும் இந்த நாள் புதிது போல நீங்கள் வண்டியை இயக்கினால்தான் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். விவேகமாகத்தான் ஒவ்வொரு வேலைகளுமே நடக்கும். எவ்வளவு வேகமாக நீங்கள் சென்றாலும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும். நீதிமன்ற வழக்குகள் பற்றிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதை செய்தாலும் திருப்தி என்பதே இருக்காது. செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும். செலவு செய்தாலும் பலன் கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதான். உடன் பிறப்புகளிடத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கையை கைவிடாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக இருப்பது இந்த நாள் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றியோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் மிக எளிமையாக உங்களுடைய கேள்வியை பதிவு செய்யுங்கள். அந்த கேள்விக்கான பதில் நாளைய தினம் உங்களுக்கு சொல்லப்படும். அதை இதே ராசி பலன்களிலேயே சொல்லப்படும். உங்களுக்காக மிக எளிமையாக உங்களுடைய நியாயமான கேள்விக்கு உங்களுக்கு நிச்சயம் பதில் கிடைக்குங்க. சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். தென்மேற்கு திசை உங்களுடைய ராசிக்கு மிக மிக ஏற்ற திசை, அதிர்ஷ்டகரமான திசை. ஓரளவிற்கு நல்ல பலன்கள் நீங்கள் பெற முடியும். தென்மேற்கு என்பது குபேரத்திற்கு. 3ஆம் எண் என்பது குரு பகவானை குறிக்கக்கூடியது. ஆக இந்த நாள் உங்களுக்கு ஏன் 3ஆம் எண் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் சிகப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் உங்களுக்கு மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். மறந்து போன விஷயங்கள் மீண்டும் கிளறி வரலாம். ஆக அடைப்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் திறந்து கொண்டு வரும். கவனமாக இருங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். நட்சத்திராதிபதி ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் 8ஆம் வீட்டு அதிபதியோடு வக்ர நிலையில் இருக்கிறார். கவனம் தேவை. குழப்பங்கள் இருக்கும். தியானம் செய்வது, மற்றவர்களோடு பேசாமல் இருப்பது, அமைதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு மந்திரம். குழப்பத்தை உண்டாக்கிவிடும். நல்ல தெளிவாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். எச்சரிக்கை தேவை. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப உறவுகளினால் அலைச்சல்கள் ஏற்படலாம். நட்பு வட்டாரத்தினால் சில அவப்பெயர்கள் வரும். நல்லவர்கள் என்றவர்கள் உங்களை கெட்டவர்கள் என்று சொல்லலாம். காதல் விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்காலம் பற்றிய பய உணர்வுகள் கொஞ்சம் தலை தூக்கும். இறை வழிபாடு செய்யுங்கள். கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த பிரதோஷ நாள் நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான ராசி பலன்கள். வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் நல்ல சிந்தனைகள் மேம்படும். அரசியல் வட்டாரத்தில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. கோட்டைக்கு செல்ல நினைப்பீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் துணையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த நாள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் நல்ல உத்வேகத்தையும் கொடுக்கும். யாரெல்லாம் நம்பி இருக்கிறீர்களோ அவர்களுடைய ஒரு சில ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். புதிய கட்டத்திற்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். அடுத்த நிலைக்கு உயர்வீர்கள். சாதக பாதக நிலைகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் யாரையும் விமர்சிக்காதீர்கள். விமர்சன பேச்சுக்கள் உங்களிடமும் வரலாம். உங்களை பற்றியும் மற்றவர்கள் பேசலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கும். ஓரளவிற்கு நல்ல பலனை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்த நினைப்பீர்கள். பிறருக்காக அதிகம் உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்கள் கடகராசி அன்பர்கள். வீண் விரயங்களை தவிர்ப்பீர்கள். சிக்கனமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள், அதை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில பொருட்களை சேமிக்க நினைப்பதுண்டு.
வண்டி வாகன பயண நேரங்களின் போது உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். காரணம் 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை கைகூடி வரலாம். புதிதாக இடம் வாங்க எண்ணுவீர்கள். அதற்கான முயற்சிகள் நிச்சயம் நடக்கும் காலகட்டம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவர்களுடைய வீடு, பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்திகரத்தை கொடுக்கும். இந்த நாளுக்கான வேலைகளை மகிழ்ச்சிகரமாக நடத்துவீர்கள். குடும்ப உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். உறவு நிலைகளில் நல்லதொரு மேன்மையை கடைபிடிப்பீர்கள். உங்களை பற்றி எல்லோரும் உயர்வாக நினைக்கும்படியாகத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்க போகிறது. உங்களை ஒதுக்கியவர்கள், உங்களிடம் ஒரு உயர்ந்த மதிப்பு இல்லாமல் தவறாக பேசியவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு களத்திரத்தில் இருப்பதால் நண்பர்களோடு நல்ல பேச்சுவார்த்தைகள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக. உணவு சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு ஆர்வம் பிறக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிட எண்ணுவீர்கள். ஆரோக்கியத்தை சார்ந்ததே உங்களுடைய விஷயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். விவேகமாகவும் இருக்க வேண்டும். எதற்காகவும் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு கருத்துக்களையும் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைகளை உணர்ந்து நீங்கள் பதில் கொடுத்தால் நல்லது. உடனுக்குடன் எதையும் பேசி உங்களை நீங்களே மனவருத்திப்படுத்திக் கொள்ளாதீர்கள். தெய்வீக வழிபாடு இந்த நாள் உங்களுக்கு பிரதோஷ நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய அனுகிரகமும், திருவோண விரதம் என்பதால் திருவோணத்தினுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். ஆக கடகராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளினாலும் துளசி மாலைகளினாலும் சிவா விஷ்ணு கோவிலுக்கு சென்று பிரத்யேக வழிபாடு செய்வது அநேக கோடி பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். எதை செய்தாலும் பொறுமை, நிதானம் தேவை. காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது. உங்களுடைய காதல் விவகாரங்கள் பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற நாளாகும். நண்பர்களிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணைவருடைய வருங்கால துணையினிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். ஒரு சீரான உறவு நிலைகளை இருக்கும். மன கருத்துகள் இந்த நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சந்தோஷமாக குதூகலமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நல்ல பலனை தரக்கூடியது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். கடகராசி அன்பர்களே, இன்றைய ராசி பலன்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை நிலை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். சுருக்கமாக உங்களுக்கு நாளைய தினம் அதற்கான பதில் நிச்சயம் சொல்லப்படும். மிக எளிமையான கேள்விகளாக மிக நியாயமான விஷயங்களை மட்டும் நீங்கள் பதிவு செய்தால் அதற்குண்டான பதில் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும்படியாக இருக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்தவர்கள், நட்பாக இருக்கக்கூடியவர்கள், பகை ராசிகள் யார் என்பதை அறிந்து ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட திசை இந்த நாள் மேற்கு திசையாக அமைகிறது. 9ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண். இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தலாம். விசேஷமான சுப காரிய சௌமாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவுகள் உண்டு. நண்பர்களுடைய வட்டார மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். அவர்களோடு நீங்கள் மனம் விட்டு பேசுவதற்கு ஏற்ற நாள். காதல் விவகாரங்கள் உங்களுக்கு கைகூடி வருங்க. மனதில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் பற்றிய பய உணர்வுகள் நீங்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சில நேரம் தாமதமானாலும் பிறகு நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். சேமிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். ஆனால் சற்று அது உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்கும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும். உங்களுக்கு இந்த நாள் நல்ல பலன் பெற வாய்ப்புகள் உண்டு. படிப்பு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை தரும். வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடி அமையும். சில நன்மைகளும் ஆதாயமும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான ராசி பலன்கள். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். உற்சாகமாக இருக்கக்கூடும். அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு தனி இடம் உண்டு. எதிர்பார்த்தபடி நீங்கள் விரும்பிய பதவிகள் வந்து சேரும். தாமதமாக நடந்திருந்த காரியங்கள் கூட துரிதமாக நடக்கும். கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் உள்ள வரையில் உங்களுக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள். தனிப்பட்ட ஒரு சுக போகத்தை பெறக்கூடிய அற்புதமான நாள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். வீட்டில் விசேஷங்கள் சார்ந்த செயல்பாடுகள் திருப்தியை தர மன மகிழ்வை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தலைவர்களோடு ஆதரவுகள் உண்டாகும். அரசு காரியங்களை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். ஆவணங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். சுப யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உங்களுடைய ராசிப்படி கோச்சாரத்தின்படி இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
நீண்ட நாளாக இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இறை பிரார்த்தனைகள் நிறைவேறும். தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆன்மீக சார்ந்த எண்ணங்கள் மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் சுயதொழில் செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய எண்ண ஓட்டத்தின்படி தொழிலை நிர்ணயம் செய்வீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற நுணுக்கங்கள் புரியும் நாள். தொழிலில் ஒரு சிலருடைய ஆதரவுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களுடைய செயல்கள் இன்னும் வேகமாகவே இருக்கும். புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள். எதிர்பார்த்தபடி சில நல்ல காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. மேற்படிப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவுகள் நிறைந்த நாள். இந்த நாள் நல்ல பலனை அதிகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தோடு லாபமும் வந்து சேரும். வியாபாரத்தை சரிவர கவனிப்பீர்கள். விடுபட்ட காரியங்கள் கைகூடி வரும். சேமிப்பு அதிகம் நிறைந்த நாளாகும். செலவுகள் என்பது இந்த நாள் இருக்காது. சேமிக்க செய்வீர்கள். சேமிப்பது மட்டுமல்ல, நகை ஆபரணங்கள் வாங்க வேண்டிய எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். மாதாந்திர தவணை முறையில் நகையை சேமிக்கவும் செய்வீர்கள், அல்லது வங்கி கணக்கு தொடங்குவீர்கள், அல்லது உங்களுடைய வீட்டிலேயே கூட ஏதாவது ஒரு பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். பூஜை அறையில் உண்டியல் போட்டு உங்களுடைய பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இயலாதவர்களுக்கு ஒரு சில தான தர்மங்கள் செய்வதாலும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உடல் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்குண்டானபடி நிச்சயம் நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். மனநிலை சந்தோஷமாக இருப்பதாலும் உங்களுடைய வேலையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள். உத்வேகம் இருக்கும். தன்னம்பிக்கையாளராக இருப்பீர்கள். ஊக்கம் இருக்கும். ஆக்கம் இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். நல்ல பலன்களை பெரும்பான்மையாக உங்களுடைய அலுவலக வேலைகளில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உங்களுடைய உண்மைக்கு ஏற்றபடி உழைப்புக்கு தகுந்தாற்போல் அதீத நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கலாம். உங்களை புகழ்ந்து பாராட்டக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சமூக சேவையில் ஈடுபடுவீர்கள். சமூக அக்கறை இயல்பாகவே உண்டு. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மைக்காக சில விருதுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். மேன்மையான குடும்ப உறவுகள் மூலம் மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். காதலிப்பவர்கள் இருவருமே வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படை தன்மையாக சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். நண்பர்களோடு வெளிப்படையாக பேசுவீர்கள். ஒரு சில இடங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. பொது காரியங்களில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல தன லாபமும் சேமிப்பும் கைகூடி வரும் நல்ல நாளாகத்தான் அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய ராசி பலன்களில் நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய சொந்த விஷயத்தை பற்றிய, உங்கள் மனதில் எழக்கூடிய ஜோதிட கேள்விகளை பற்றிய, அல்லது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் டைப் செய்தால் இதற்கான பதில் நாளைய தினம் வழங்கப்படும். உங்களுடைய குடும்ப விஷயமாக ஜோதிட ரீதியாக கூட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு நபருக்கு ஒரு கேள்வி மட்டுமே அனுமதி. அதற்கான பதில் நாளைய தினமே உடனுக்குடன் வழங்கப்படும். வடகிழக்கு திசை என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக சொல்லக்கூடிய திசை. சனி மூலை என்று சொல்வார்கள் வடக்கு கிழக்கு பகுதியை. அதிர்ஷ்டகரமான எண் 1. காவி நிறம் என்பது அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய நிறமாக இருக்கிறது. 1ஆம் எண் என்பது சிம்மராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானுக்குண்டான எண் 1. பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் 1ஆம் தேதி, 10, 19 இப்படிப்பட்ட 1 கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளிலேயே பெரும்பாலும் பிறந்திருப்பார்கள். அவர்கள் சிம்ம ராசியாக இருக்கலாம், அல்லது சிம்ம லக்னமாக இருக்கக்கூடியவர்கள். சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் எண் 1 என்கிற வகைக்கு உட்பட்டே இருக்கும். இந்த நாள் காவி நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு. நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தாய் தந்தையோடு மிக விருப்பமாக பேசுவீர்கள். லாபத்தை நோக்கியே உங்களுடைய செயல்கள் இருக்கும். வருமானத்தை உயர்த்துவதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் மனம் சார்ந்த கவலைகள் குறையும். பணம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு நிச்சயமாக கைக்கு வந்து சேரும். பணம் பற்றிய பயம் இல்லாமல் நீங்கள் தைரியமாக வாழலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நல்லதொரு கேள்வி ஞானம் பிறக்கும். அதிபதி உங்களுக்கு கேத்து பகவானோடு இணைந்திருப்பதால் சூரிய கணபதி வழிபாடு மிகவுமே நல்லது. தேவைக்கேற்றாற்போல் கைக்கு பணம் கிடைக்கும். உயர்வினை பெறுவீர்கள். எல்லோரும் பாராட்டும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும்.
சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த நாள் ஏற்றமிகு வாழ்வினை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான ராசி பலன்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் லாபாதிபதி சஞ்சாரம் நல்ல அனுபவத்தை கொடுக்கும். நல்ல அறிவு மேன்மையாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாமே லாபத்தை நோக்கியே பயணிக்கும். காதலர்களுக்கிடையே நல்ல புரிதலும் சந்தோஷமும் அந்யுன்யம் உண்டாக்கும். வெளிப்படையான சில விஷயங்களை பேசுவீர்கள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். செலவுகள் என்பது காணப்படாது. சேமிக்க செய்வீர்கள். எப்பொழுதும் பணத்தை சேகரிப்பதே உங்களுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடும். மிக சிக்கனமாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தன்மைகள் வெளிப்படை தன்மையாக இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். அலுவலக காரியங்கள் திருப்தியை தரும். உடனுக்குடன் முடித்து காட்டுவதால் பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்தபடி நீங்கள் கேட்டபடி ஊதிய உயர்வு கிடைக்கலாம். உங்களுடைய பயணங்கள் லாபத்தை நோக்கியே இருப்பதால் வருமானம் திருப்தியாக இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். இந்த நாள் நல்ல பலனை அதிகம் பெறுகிறீர்கள். தொழில் முயற்சிகள் கை கொடுக்கும். உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களும் சரி, பங்குதாரர்களும் உங்களுக்கு குணத்திற்கு ஏற்றாற்போல் நல்ல ஒரு அமைப்போடு இருப்பார்கள். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் உங்களுடைய ஆலோசனைகள் அதிகரிக்கும். கூட்டு முயற்சிகள் கைகூடி வரும் நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு கலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மனநிலை இந்த நாள் திருப்தியை தரும். எதிலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். குடும்ப உறவினால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மனதில் வித்தியாசமான எண்ணங்கள் உருவாகும். செலவுகள் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அது எதிர்பாராத வகையில் நடக்கக்கூடியதாக அமையும். போட்டிகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும். சமாளிக்க வேண்டிய நிலையில் தான் இருப்பீர்கள். ரசனை உணர்வுகள் வெளிப்படும். புதுவிதமான கருத்தோட்டங்கள் இருக்கும். சாதாரண பலன்கள் என்பது சொல்லிவிட முடியாது. மிக நல்ல பலன் என்றும் சொல்லிவிட முடியாது. மிதமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சூழ்நிலைகளை உணர்ந்து செல்வது நல்லது. அரசியல் வட்டாரத்தில் மிக மிக கனிவாக நடக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருக்கும். யாராவது உங்களை தொந்தரவு செய்யலாம் அல்லது உங்களை பற்றி விமர்சிக்கலாம். தேவையற்ற கருத்துக்கள் எழலாம். செலவுகள் நடக்கிறது என்கிற மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். வீட்டிற்காகவோ உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காகவோ அல்லது கடனுக்காகவோ செலவாகலாம். லாபாதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். இருந்தாலும் பிள்ளைகளுக்காக சில நேரம் செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். அந்த 5ஆம் வீட்டு அதிபதியானவர் 6க்கும் தொடர்புடையவர் என்பதால் சில நேரம் கடனுக்காக செலவாகலாம். பிள்ளைகளுடைய படிப்புக்காகவோ அல்லது உங்களுடைய காதலுக்காகவும் சில நேரம் பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். உணர்ச்சி பூர்வமாக சில விஷயங்களை எண்ணுவீர்கள். மனதில் கலங்கம் வேண்டாம். கலக்கத்தை தவிருங்கள். தைரியமாக வெற்றிநடை போட வேண்டிய நாள். தன்னம்பிக்கையாக இருப்பது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மன கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களில் சென்று சாப்பிடாதீர்கள். இதனால் சில நேரம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். உறவு முறைகளில் பக்குவமாக நடப்பது நல்லது. வருமானத்தை அதிகப்படுத்த நினைப்பீர்கள். அதற்குண்டான நாளாக இல்லை. சாதகமற்ற நிலையிலேயே இருக்கிறது. தொழில் வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களுக்கு தேவையான சில பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். வேலையாட்களுடைய தேவைகளுக்காக அவர்களுடைய சுப விசேஷங்களுக்காகவோ பணம் செலவாக வேண்டிய நிலைகள் இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு சில நேரம் பணம் கொடுத்து உதவியும் செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், பூதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனித்து செல்லுதல் வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும். படிப்பு நிலைகளில் தடுமாற்றங்கள் வரலாம். வேலையில் உயர்வுக்கு அதிக முயற்சிகள் என்பது தேவையாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். மனப்போக்கு கடன் பற்றி எண்ணமாக இருக்கும் அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில உழைக்க வேண்டி இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சொத்துக்கள் மட்டுமல்ல, அதை எப்படி பராமரிப்பது, அதனை எப்படி வளர்ச்சியடை செய்வது என்கிற எண்ணங்கள் மனதில் அதிகம் எழலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். தேவைகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களுக்காக செலவு செய்வீர்கள். 8ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பதால் சில பண கஷ்டங்கள் உருவாகலாம். இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய இக்கட்டில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த நாள் இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் உங்களை தேற்றி பலம் கொடுக்க செய்யும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி என்பவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான இன்றைய ராசி பலன்கள். எதிராக இருந்தவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது.
கடன் பற்றிய எண்ணங்கள் மனதில் அவ்வப்போது அடிக்கடி வந்து போகும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். கட்டுப்படுத்த நினைப்பீர்கள், இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களை மீறிய செலவுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எதிலும் நேர்மையாக இருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த சோதனை என்று எண்ணுவீர்கள். பெரும்பாலும் வீட்டில் அக்கம் பக்க நபர்களுடைய ஆதரவுகள் பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இயலாமல் உங்களால் முடிந்தால் போனாலும் கூட நீங்கள் செய்த உதவி உங்களுக்கு மீண்டும் கைக்கு வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தொடர்புகள் அதிகரிக்கும். மூத்தவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் உணர்வுகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். படித்துக் கொண்டே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவுகள் நிறைந்த நாள். உறவுகள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்வீர்கள். நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். மனம் விட்டு சில கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சூசகமாக சில விஷயங்களை உணர்வீர்கள். அதிகம் உணர்வு பூர்வாளர்களாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்கள், அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். பெரிய பெரிய நபர்களோடு உங்களுக்கு தொடர்புகள் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்களில் சில மாற்றங்கள் இருக்கும். தடுமாற்றங்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் செல்லக்கூடிய இடம் ஒன்று, ஆனால் போய் சேர வேண்டிய இடம் வேறு. இப்படி இருக்கும். ஒன்றுக்கு ஒன்றுமே பொருந்தாது போல அமையலாம். வியாபார போக்கு சில நேரங்களில் தடுமாற்றத்தை கொடுக்கும். எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வுகள் அதிகரிக்கும். எப்பொழுதுமே நியாய தராசு போல நிற்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கே ஒரு சோதனை என்றால் இங்கு செல்வீர்கள். நாம் நல்லது தானே நினைக்கிறோம், நல்லது தானே செய்கிறோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் என்கிற எண்ணங்கள் அடிக்கடி மனதில் வந்து போகும். தனம் நிறைந்த நாளாக உழைப்புக்கு ஏற்றபடி ஊதியத்தை பெறக்கூடும். காதலிப்பவர்களுக்கு சாதகமான நாளாகும். துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பாலும் காதலிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள். காரணம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு காதல் நிலையை கொடுப்பார். பணத்தை சேமிக்க நினைத்தாலும் உங்களால் முடியாமல் கூட போகலாம். ஏதாவது ஒரு வகையில் பிறருக்கு உதவி செய்ய நினைப்பீர்கள். வீடு கட்ட வேண்டும், சொந்தமாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும், தொழில் ரீதியாக சில போக்குவரத்து சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மனநிலை சீராக திருப்திகரமாக இருக்கும். எப்பொழுதும் சதா சர்வமும் வீட்டை பற்றிய எண்ணம், குடும்ப உறுப்பினர்களை பற்றிய எண்ணம், வீட்டில் இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற அதிக முயற்சி செய்வீர்கள். சாதகமான பெரும் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உடல்நலம் மனநலம் எல்லாமே நன்றாக இருக்கும். சாதாரணமான பலன்கள் தான் கிடைக்கும். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். கையெழுத்திடுவது, யாருக்குடைய பணத்திற்கும் பொறுப்பேற்பது கூடாது. வண்டி வாகன பயணங்களில் இருப்பவர்களுக்கு செல்லக்கூடிய வேலைகள் துரிதமாக நடக்கும். காரிய அனுகூலம் உண்டாக்கும். வெற்றி நிச்சயம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேக லாபத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளிக்கிழமை தினம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள். எந்த திசை உங்களுக்கு ஏதுவானதோ, அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ, லாபத்தை ஏற்படுத்துமோ, அந்த தென்கிழக்கு திசையிலேயே பயணிக்கலாம். குரு பகவானுக்கு உண்டான எண் 3. ஆக இந்த 3ஆம் எண்ணை இந்த நாள் பயன்படுத்துங்கள். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்லாது வெளி நபர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஆதரவும் அவர்களோடு நீங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புரிதல்கள் ஏற்படும். படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம். பூர்வ புண்ணிய சுக்கிரத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவ்வப்போது கடன் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி கடனோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்காக ஏற்பட்ட கடனோ, நீதிமன்ற வழக்கு கடனோ, ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இனம் புரியாத கடன்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குவதற்காக இறை வழிபாடு செய்வது நல்லது. பெரிய பெரிய அளவில் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். கட்டிட அமைப்பே மிக பெரிய அளவில் அமைந்திருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். காலதாமதமாக இருந்த காரியங்கள் கூட சீக்கிரமாக நடக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பது என்பதை மிக அரிதாக அமையலாம். தாமதங்கள் என்பது உங்களுக்கு நீங்கள் எப்படி செல்கிறீர்களோ, எப்படி செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான் அமையும். சுறுசுறுப்பாக செயல்பட்டால் தாமதம் என்பது இருக்காது. திட்டமிட்ட வேலைகளும் நடக்கும். எந்த விதமான திட்டமிடல் இல்லை என்றால் பிரச்சனைகள் உங்களுக்கு தான். ஆக அதற்கேற்றபடி நீங்கள் சீரமைத்துக் கொள்வது நல்லது. தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நாடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, செப்டம்பர் 5ஆம் தேதிக்கான ராசி பலன்கள். இன்றைய ராசி பலன்களில் உங்களுக்கு
அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் இருக்கும். அரசாங்க உத்தியோக தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வழிவகைகள் உண்டு. உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் பெறக்கூடும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பேச்சுக்களினாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தனித்துவத்தை கொடுக்கும். தந்தையின் வழியில் சில நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வேலை வாய்ப்பு நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். முதலீடுக்காக சில வேலைகளை செய்வீர்கள். வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் வரும். வண்டி வாகன வசதிகள் மேம்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்பினை பெறுகிறீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, பெரிய அளவில் செலவுகள் ஏதும் ஏற்படாது. சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் இருக்கும். இன்றைய தினம் வரவேண்டிய பணம் நல்ல வழிக்காகவே செலவாகும். தீய வழிக்கோ அல்லது பயன்படாத விஷயங்களுக்கோ இருக்காது. முக்கியஸ்தர்களோடு வெளிப்படையாக பேசுவீர்கள். உங்களுடைய சுய முயற்சிக்கு ஏற்றாற்போல் சுக வாழ்வினை பெறக்கூடிய அற்புதமான நாள். மாறுபட்ட தன்மைகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். அதிகப்படியான அலைச்சல்கள் ஏற்படும். இருந்து கொண்டே இருக்கும். யாரிடத்திலும் எதை பேசி சமாளிப்பீர்கள் என்பதே தெரியாது. வெளியே போகக்கூடியவர்கள் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அனுபவங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். காதலிப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் ஒன்று சொல்ல உங்களுடைய வருங்கால துணை மற்றொன்று புரிந்து கொள்ள என்பது போல இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சீராக இருக்காது. மாறுபட்ட தன்மை இருக்கும். ஒற்றுமை உணர்வுகள் குறையலாம். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்பது காணப்படாது. உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் திருப்தியை ஏற்படுத்தி தரலாம். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில். இடமாற்றம் குறித்த விஷயங்களை, வீடு மற்றும் கடன் சார்ந்த விஷயங்களை மூத்த சகோதர சகோதரிகளிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவானாக இருப்பது. வெளியே செல்பவர்கள் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளிடத்தில் மன அமைதியோடு பேசுதல் நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். மனநிலை சீராக இருக்காது. அவ்வப்போது உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்து கொண்டே இருக்கும். மன குழப்பத்திற்கு அதிகம் ஆளாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. உடல்நலம் சரியில்லை என்றால் மருத்துவரை உடனே சென்று பார்ப்பது நல்லது. வயதில் மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக சொற்ப அளவே பலன் கிடைக்கும். படிக்கக்கூடியவர்கள் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காது உழைக்கக்கூடியவர்கள். குடும்பத்திற்கே தூண் என்றால் அது நீங்கள் தான். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சுக்கிர பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். இந்த வெள்ளிக்கிழமை தினம் சுக்கிர பகவானுக்கு உண்டான நிறம் வெண்மை. அதே போல சந்திர பகவானுக்கு உண்டான நிறமும் வெண்மை தான். வெள்ளிக்கிழமை தினத்தில் வெண்மை சமாதானம், அன்பு, நட்பு, பாசம், பரிவு இதையெல்லாம் இந்த வெண்மை நிறத்திற்கு உண்டானது. ரிப்பீட், இவையெல்லாம் வெண்மை நிறத்திற்கு உண்டானது. நேர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடியது. நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பெரும்பாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க சூழ்நிலைகள் உண்டு. தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்க மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம், ஈடுபாடு உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். நல்ல பலனை பெறுவீர்கள். வசதி வாய்ப்புகள் மேம்படும். தவறி போன சில பொருட்களை மீண்டும் வாங்குவீர்கள். அதிக விலை கொடுத்து உங்களுடைய தேவைக்கேற்ற பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப உறவுகள் ஆதரவாக இருக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். காதலர்களுக்கு மிக மிக ஏற்ற நாள். ஆரோக்கியமான குடும்ப உறவுகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை சுற்றி நல்ல நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். இந்த நாள் எல்லா நலன்களும் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி சில சந்தேகங்கள் இருக்குமானால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஒரு கேள்வி டைப் செய்து அனுப்பினால் உங்களுக்கு நாளைய தினம் அதற்கான இன்றைய ராசி பலன்களிலேயே அதற்கான பதில் சொல்லப்பட்டுவிடும். ஆக உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இதனை ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்போது நீங்கள் போடக்கூடிய கமெண்ட் கேள்விகளுக்கு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ராசி பலன்களில் அதற்கான பதில் வழங்கப்படும். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த விஷயத்தை பிறருக்கும் நீங்கள் பகிரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ. தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ. குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ. தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ. தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த தினம் அமையும், எதிலெல்லாம் கவனம் தேவை, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற முழுமையான விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் இன்றைய ராசி பலன் மூலமாக. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதன்மையாக தம்பதியர்கள் இருவருமே மிக மிக அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. யாரோ ஒருவருக்காக நீங்கள் சண்டையிடாதீர்கள். பிறருடைய விஷயங்களுக்காக இருவரும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். எந்த விதமான பிரயோஜனமோ பலனோ இல்லாத விஷயங்களுக்காக நீங்கள் முன்னெடுத்து செல்லாதீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயங்கள் ஆகவில்லை என்றால் அதிலிருந்து தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்குரிய விஷயங்களாகவே வரலாம். மிக மிக கவனமாக இருங்கள். மனதிற்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீர்கள், தவிர்க்க வேண்டியது நல்லது. உடுத்தக்கூடிய உடையிலும் சாப்பிடக்கூடிய உணவிலும் கவனமாக இருங்கள். அன்றாடம் தினம் தினம் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நிறத்தை தேர்வு செய்வது நல்லது. அந்தந்த தினத்திற்குண்டான தானியங்களையும் கிரகத்திற்குண்டான தானியங்களை சாப்பிட்டாலே நவகிரக தோஷங்கள் உங்களை அண்டாது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் எள் கலந்த உணவினை காகத்திற்கு வைப்பது நல்லது. எள் கலந்த சாதம் அன்னதானம் செய்யலாம். சனி பகவானுக்கு பிடித்தது போல உங்களுடைய செயல்கள் அமையட்டும். உழைப்பை வெளிப்படுத்துங்கள். இந்த நாள் சந்திராஷ்டமமாக இருப்பதால் சோர்வாக காணப்படுவீர்கள். உடல் அசதி அதிகமாக இருக்கும். வெளியே வண்டியில் சென்றாலும் உங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு பாரத்தை சுமந்தது போல உணர்வீர்கள். உடல் அசதி, கை கால் வலி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றும். மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் எண்ணத்தில் தெளிவு இருக்காது. ஞாபக சக்தி என்பது குறைவாக இருக்கும். ஒரு சில நேரம் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கவனமாக இருங்கள். அதிகப்படியாக பேசாதீர்கள். பேசினால் உங்களுக்கு தொந்தரவு. அமைதியாக இருப்பது இந்த நாள் நல்லது. அரசாங்க வேலைகளில் மிக மிக எச்சரிக்கை, கவனம் தேவை. குரு பகவானுடைய அனுகிரக பார்வை இருக்கிறது. அதனால் ஓரளவிற்கு தப்பித்துக் கொள்ளலாம். இருந்தாலும் எதையும் நேர்மறையாக செய்யுங்கள். நேர்மறை சக்திகளை வணங்குங்கள். பஞ்சபூத வழிபாடு தினம் தினம் செய்வது விசேஷம். நவகிரக கோவிலுக்கு சென்று நவ கிரகங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள், புது வஸ்திரங்கள் சாற்றலாம். அந்தந்த கிரகத்திற்குண்டான தானியங்களை வைத்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் கிரக சாந்திகள் உண்டாகும். கிரக சாந்தி பூஜைகளையும் செய்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே அமையும். நடப்பது ஒன்று, நினைப்பது ஒன்று என்பது போலவே அமையும். எதையும் திட்டமிட்டு செய்தாலும் நடக்கக்கூடியவை உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆக எதையும் யாரையும் நொந்து கொள்ளாமல் உங்களுடைய செயல்கள் இந்த நாள் அமைதியாக இருப்பது நல்லது. கோச்சாரத்தினுடைய நிலை இப்படி இருக்கும் பொழுது வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் அக்கம் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். சில நேரம் சங்கடங்கள் வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவது சாலச் சிறந்தது. அனுசரித்து செல்ல வேண்டும். அசௌகரியங்களை சகித்துக் கொள்ளுங்கள். ஏற்ற இறக்கங்கள் ஆக்கத்தான் இறக்கம். எதிர்பார்த்த வியாபாரத்தில் சில தடைகள், தாமதங்கள் உருவாகும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அனுகூலம் உண்டாகும். அதுவரையில் பொறுமையும் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள். நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கை வைப்பது. தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். எதற்காகவும் பயம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். தைரியமாக இருங்கள். மற்றவர்களுக்கு துணையாக இருப்பதே நல்லது. எந்த விதங்களிலும் பிறருக்கு தொந்தரவுகள் செய்யாதீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நல்லது நடக்கும். தாமதம் ஏற்படும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும்.
பயனற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பலன்களை அறியலாம். நட்பு வட்டாரங்களில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட நண்பர்களாக மாறலாம். உங்களுடைய செயல்பாடுகள் ஏற்றபடி அவர்களுடைய செயல்கள் அமையும். உங்களை எப்பொழுதும் எல்லோரும் மகிழ்வித்து மகிழ்வார்கள். உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் என்னும் பொழுது அதனை கொண்டாடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியே போகக்கூடிய நேரத்திலும் நட்பு வட்டாரங்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுடைய அதிபதி இருக்கிறார். பேச்சில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சில சவால்கள் கூட வரலாம். ஜாக்கிரதையாக கையாளுங்கள். பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். குடும்ப பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். கடினமான வேலைகளை கூட மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். சாதாரணமாக இருக்கும். கடினமோ பாரமோ பலுவோ இருக்காது. எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் சுமூகமாக நடக்கும். நடக்காது என்று நினைத்த வேலைகள் சௌக்கியமாக நடக்கும். 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி பாவகத்தில் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சிக்குண்டான ஸ்தானம். பெண் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். திருமணத்திற்காக பெண் பார்க்கக்கூடியவர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும். பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவான். தாய்மாமனுடைய ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு திருப்தியை தரும். தந்தையினுடைய செயல்பாடுகள் மூலமாக வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வரும். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுதலை செய்வது நல்லது. தாய் வழி உறவுகளிடத்தில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள். மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். விடுபட்ட வேலைகளை விறுவிறுப்பாக நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆதரவுகள் ஏற்படும். சக நபர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வெளிப்படையான தன்மைகள் இருக்கும். வாக்குவாதங்கள் என்பது காணப்படாது. யார் எதை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்று நடப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சந்தோஷமும் அந்யுன்யமான நாள். நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வேலைகளுக்காகவோ அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவோ சில பணத்தை சேமிக்க செய்வீர்கள். சுப காரியம் கொண்டான முயற்சிகள் கைகூடும். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சந்தோஷம் களிப்பு நிறைந்த நாள். எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். எப்பொழுதும் வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களேயே உங்களுடைய எண்ணப்போக்கு அமையும். சீக்கிரமாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உணர்வுகளோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். நன்மைகள் உண்டாகும். ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. எல்லாம் நலமாகவே அமையும். என்ன ஓட்டத்தை சீர்படுத்திக் கொள்வது விசேஷம். சுய சம்பாத்தியத்திற்குண்டான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். வீடு, மனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். குழப்பங்கள் குறையும். மன கவலைகள் அகலும். தீர்க்கமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கென ஒரு தனி பேர் உண்டு. எல்லா விதமான விஷயங்களுக்கும் நீங்களே
ஆலோசகர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அதிகமாகவே இருக்கும். தலை நிமிர்ந்து வாழக்கூடிய யோகம் இந்த நாள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மன அமைப்பு இந்த நாள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். போட்டி மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். மூத்த சகோதரிகளுடைய வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். இடம் மனை நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆக பேசக்கூடிய விஷயங்களில் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் எண்ணப்போக்கு உங்களுக்கு மாறுபட்ட தன்மையிலேயே இருக்கும். சீரான மன அமைப்பு இருக்காது. வெளியூர் பயணம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். கும்பராசி அன்பர்கள் இறை வழிபாடோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்கினால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். இறை சம்பந்தமான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதி, அவருக்குண்டான தானியம் எள். எள் கொண்டு தானம் செய்யலாம். எள் சாதம் தானம் செய்யலாம். பெருமாள் கோவில்களில் நல்லெண்ணெய் கொடுக்கலாம். வெள்ளம் கொடுக்கலாம். உங்களால் முடிந்த மளிகை பொருட்கள் கொடுத்தாலும் சில தோஷங்கள் தீரும். அதே போல நீர் சம்பந்தமான பொருட்களை நீர்மோர் கொடுப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஆதாயம் ஏற்படும். நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக்கும். நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுவது விசேஷம். ஈடுபாடு உண்டாக்கும். செயல்களில் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். இறை வழிபாடு உங்களுக்கு அமோகத்தை கொடுக்கும். நல்லதொரு அனுபவத்தை உண்டாக்கும். முதலீடுகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முயற்சிகள் கைகூடும். அதிக நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 17ஆம் நாள் ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வழிபாடு உகந்தது. பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேம்படும். கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த முயற்சிகள் கைகூடும். துறை சார்ந்த விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். ஒரு புதிய செயல்களை செய்ய ஈடுபட நினைப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும். நண்பர்களினால் ஆதாயம் அதிகரிக்கும். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, மற்றவர்களோடு இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் கவனமாக இருப்பீர்கள். ஒரு சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இயந்திரம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் மற்றும் மருத்துவர்கள்,
குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறைகளில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் ஏற்படும் நாள். ராசியிலேயே சுக்கிர பகவான், 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், 6ஆம் இடம் சிம்ம ராசியில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் கும்பத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை பொறுத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள் எதையும் நேர்மையாக கொண்டு செல்லுங்கள். பணம் பற்றிய எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீடு செவ்வாய் ஸ்தானத்தில் பலமிழந்து நீச்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சொத்துக்கள் தொடர்பான சில பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சில நல்ல முடிவுகள் இல்லாமல் அலைக்கழிப்பு இருந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில அமைப்புகள் என்பது காணப்படாது. அதிலும் சொத்துக்கள் ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படும். இதனால் ஒரு சில நேரம் உங்களுக்கு மனதில் கவலைகள் உண்டாகும். செயல்கள் மற்றும் சீராக அமைந்திட இறை நமஸ்காரம் செய்வது, இறை வழிபாடு செய்வது, சனீஸ்வர பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவது, பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் சித்திக்க பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நாள் நல்ல நாளாக நிச்சயம் அமையக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தனை மேம்படும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். யோசனைகள் பல நிலைகளில் உயரும். தீர்க்கதரிசி போல உங்களுடைய செயல்கள் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்கினால் நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். கவலைகள் அகலும் நாள். மன ஒற்றுமை இருக்கும். தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். சுப் லாபம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். சொத்துக்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். நிதான போக்கு தேவை. தெய்வ வழிபாடு நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.